Thank you, sir. Thank you so much. So last but not the least, we have our another producer, our favorite director, India's most wanted director. அப்படின்னு பெருமையா சொல்லிக்கலாம். பேசக்கூடாதுன்னு என்னை வந்து வான் பண்ணிட்டாரு. ஓகே, லோகேஷ் சார், over to you for a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர்களுக்கும் அப்புறம் வந்திருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தராக சொல்லணும்ல, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு மதியம் தான் எல்லோரும் கால் பண்ணேன். ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான் இருந்தது, பட் ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வேலையும் விட்டுட்டு வந்ததுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. கண்ணன் சார் தேங்க்யூ, வரமாட்டிங்க முன்னாடி. ராஜா சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். 29 ஜி ஸ்குவாடும் ஸ்டோன் பெஞ்சும் சேர்ந்து தயாரிக்கிற படம். என் ப்ரொடக்ஷனில் இது ஃபர்ஸ்ட் படம். இதுக்கு முன்னாடி ஃபைட் கிளப்னு ஒரு படமும் மைக்கேல்னு ஒரு படமும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், சந்தீப்காகவும் உரியடி விஜய்க்காகவும். அதே மாதிரி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முதலும் ரொம்ப முக்கியமான காரணமும் ரத்னா தான். ரத்னா வந்து ஒரு ரைட்டரை தாண்டி, ஃப்ரெண்டை தாண்டி ரொம்ப நாளாக ஒரு சக போட்டியாளனாகவே இருந்திருக்கான். 2012-13 அந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு படம் பண்ணுற முயற்சிக்காக சுற்றிட்டு இருக்கும்போது கார்த்திக் யோகி சொன்ன மாதிரி இப்போ இருக்க எல்லா டைரக்டர்ஸும் அப்போது ஒன்றா தான் இருந்தோம். பட் அவங்களுக்கெல்லாம் 4 இயக்குனர் இருந்தாங்க. இப்போ நான் ரத்னாலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு லிட்ரலி தெருவாக சுற்றிருக்கோம். எந்த தேட்டரில் ஸ்க்ரீனிங் கிடைக்கும், எப்போ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க, ஆர்கேவியா, ஏவிஎம்மா, பிரசாதா, ஏன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரீனிங்கில் அந்த படத்தை போட்டு காமிச்சு ஏதாவது ப்ரொடியூசர் பார்த்து வாய்ப்பு கொடுத்துட மாட்டுறாரா அப்படின்னு. அந்த டைம் தான் 2012 பீட்சா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய டோரை ஓப்பன் பண்ணி வச்சது எங்களுக்கு, எங்களோட ட்ரீம்ஸ்க்கெல்லாம். அது நான் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ்க்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு டோர் ஓப்பனிங்காக இருந்தது அந்த படம். அண்ட் அந்த படத்துக்கு அடுத்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், அந்த பெஞ்ச் டாக்கீஸ்னு ஒரு விஷயமாகட்டும், அதில் அப்போது ஸ்டாண்டர்டில் இருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஆந்தாலஜி மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி ரிலீஸ் பண்ணதாகட்டும். அப்படி தான் ரத்னாவோட மது ஃபஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் என்னோட களம் வந்து அவியல்ன்ற ஒரு சீரீஸில் செகண்ட் ரிலீஸ் ஆச்சு. கார்த்திக் சார் அண்ட் அவன் மட்டும் இன்ட்ரோ பண்ணல. டெக்னிக்கலாக பார்த்தா எனக்கும் அதான் ஃபஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், நீங்கள் தான் இன்ட்ரோ பண்ணி நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு அடைக்கலம் ஆதரவு எல்லாம் கொடுத்த ஒரு கம்பெனி வந்து ஸ்டோன் பெஞ்சாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் லேட்டராக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மது வந்து அவங்க பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணதை தாண்டி அவனோட டெபியூவை அவங்களே பார்த்துக்கிட்டு அதை மேயமானுக்கு ஃபீச்சர் ஆக்கி ரிலீஸ் பண்ண விட மாட்டோம். ஸோ அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாருமே யுனைட்டடாக இருக்கும், எல்லாருக்குமே என்ன பண்ணுறோன்னு தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கும் இந்த ஃபீல்டில். இப்போ கட் பண்ணால் அதே ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒரு ப்ரொடக்ஷனில் டைப் பண்ணி ரத்னா டைரக்ட் பண்ணுற அளவுக்கு, அவன் டைரக்ட் பண்ணுற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு இடம் கொடுத்ததுக்கு முதல்ல மக்களுக்கு பெரிய நன்றி. அது வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே அதுதான். நம்ம வளரும்போது முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களையும் எவ்வளோ முடியுதோ கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஏன்னா அது அந்த சான்ஸ் இருக்கும்போதே பண்ணிடணும், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா இதுக்கும் இன்ஸ்பிரேஷன் கமல் சார் தான். சினிமாவில் சம்பாதிச்சதை சினிமாலேயே போடணுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனில் வரப்போகிற நிறைய படங்கள் வந்து எல்லாமே புது புது டேலண்ட்ஸாகவும் இருக்க போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேட்டடாக இருந்தவங்களும் இருக்க போகிறாங்க. அதுக்கு 29 ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய படங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த படத்துக்கும் இந்த 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 ப்ரொடக்ஷனில் வர ஃபர்ஸ்ட் படத்துக்கும் உங்களோட ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். அண்டு இந்த படத்தோட கதை கேட்காததோ இல்லை எதுவும் பார்க்காதோ வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப வாண்டடாக வேணும்னு பண்ணதில்லை. எனக்கு வந்து ரத்னா வந்து இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணோம். நான் அவனை இவ்வளோ குருட்டுத்தனமாக நம்பினா அவன் இன்னும் பயந்து ஒன்று பண்ணுவாங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ வரையும் படமும் பார்க்கல, கதையும் கேட்கல. இப்போவும் சொன்னேன், பட் ஆனால் நான் தேட்டரில் எல்லோரும் கூடயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ நானும் உங்களை மாதிரியே இந்த படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அண்ட் entire cast and crew and main producers Karthik Subraj sir, Karthikeyan Sandanam sir, ரத்னா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். விது, பிரீத்தி, ஷான், மாதேஷ், மகேந்திரன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். படம் May 8 ரிலீஸ் ஆகுது, தேட்டரில் பாருங்கள். உங்கள் விமர்சனங்களுக்கு வெயிட்டிங். அண்ட் நல்லா இருந்தால் ஒரு 4 பேரை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிற கரை படத்துக்கும் அண்ட் பின்னாடி ரிலீஸ் ஆக போகிற
கருப்பு படத்துக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ஜே பாலாஜன், தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் த கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ. அண்ட் நன்றி, வணக்கம். இப்போ தான் கடையை திறந்திருக்கேன், இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸ் பண்ணல, ப்ரொடியூசர்னு கூப்பிட்றாங்க. அப்படி பண்ணாதடா மாப்பிள்ள. ஓகே, வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி, வணக்கம் வந்ததுக்கு. 29 இந்த ஃபிலிம், ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு ஐ மீன் அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அண்ட் யங் பட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 இந்த ஃபிலிம். ஸோ ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதம்மான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி, ஐ மீன் அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதம்மானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சனலி, அண்ட் ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவர். ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் பொல்லாது படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஐ மீன் அகெயின் ரொம்ப ஈகராக ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. 29 இந்த ஃபிலிமுக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், அண்ட் ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் அண்ணா வந்து கை வச்சு கேமராவில் பட்டன் ஆன் பண்ணி எடுத்துட்டாருனாவே அந்த படம் ஹிட்டுன்ற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயரில் எத்தனை ஹிட்னு? 2 ஹிட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில் 2 ஹிட் ஆகுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, ஒரு சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட்டு கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட்டு அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். 29 த ஃபிலிம் ஃபஸ்ட்டு டைட்டில் டீசர் பார்க்கும்போதே மிரட்டிட்டாரு ரத்னகுமார். எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம் நின்று நீ யாருன்னு யோசி அப்படின்னா யோசிச்சா யாருன்னு தெரியல சத்தியமா. எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரத்னகுமார் சார், நிறைய இன்டராக்ட் பண்ணியிருக்கோம், உங்களுடைய பெரிய ஃபேன், மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்த்திக் சுப்ராஜ் சார், லோகேஷ் சார், கார்த்திக் சந்தானம், விது and Preeti, Mahendran, Sean Roldan, and DOP Madesh sir, entire cast and crew, my best wishes for this film. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். கார்த்திக் சொன்னார் ரெட்ரோவில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்னு. How I see it is, by way of retro, we got an extended family, that is Stone Bench. அந்த மாதிரி ஒரு கார்த்திக் சந்தானம் வந்து he is like a brother to me, younger brother. அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுவார் with such a maturity, and the whole entire making of the film was so pleasant. Thank you Karthik for that. And நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடியூசருக்கு ஐடென்டிட்டின்றது வந்து இப்போ கிடைக்காது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்க்கும்போது யார் அந்த ப்ரொடியூசர்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ தான் நம்மளை பற்றி தெரியும். அதனால கவலைப்படாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பற்றி தெரியும். ஏன்னா மெய்யழகன் ப்ரொடியூசர்னு நான் பெருமையாக 10 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம். அது மாதிரி you also have a excellent catalog of film. With that, my hearty wishes to the entire team. Thank you.